ஜார்ஜ் ரெபேக்காக்கு அவர் வளர்க்குற ஆடுகளை பற்றி லெட்டர் எழுதுறாரு. நான் வளர்க்குற எல்லா ஆடுகளுமே ஸ்பெஷல் தான், ஆனால் இவங்க ரொம்ப ஸ்பெஷல். செபஸ்டின், லில்லி அப்படின்னு எழுதி அனுப்புறாரு. தினமும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, மருந்து கொடுக்கறது, நைட் ஆனால் டிடெக்டிவ் ஸ்டோரி சொல்றது, இதுதான் இவரோட வேலை. சர்ச்சுக்கு போயிட்டு நான் தீர்க்க வேண்டிய பழைய கணக்கு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு வர்றாரு. திரும்பவும் லெட்டர் எழுதுறாரு. இந்த ஆடுகளை நீ பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜார்ஜை பார்க்க ஆடு வளர்க்குறவர் ஒருத்தர் பாக்குறாரு. அவர் பேசினதும் ஜார்ஜ் ரொம்ப கோவமா அவரை பிடிச்சி வெளியே துரத்தி விட்டுறாரு. வில்லேஜ்ல கடை வச்சிருக்கிற ஒரு லேடிக்கு ஜார்ஜ் யாருக்கோ லெட்டர் எழுதுறாங்கன்னு தெரிஞ்சது ரொம்ப கோவம் அந்த லெட்டர் அவங்களுக்கே தெரியாம எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த ஊருக்குள்ள ஃபெஸ்டிவல் நடக்கிறத கவர் பண்றதுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் வராரு. பார்த்தா அது ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவலா இருக்கு. அன்னைக்கு நைட்டு ஜார்ஜ் ஆடுங்களுக்கு கதை சொல்ல போகாம இருக்காரு. அந்த லேடி ஜார்ஜ் எழுதின லெட்டரை படிச்சு பார்த்து ரொம்ப கோவமா தூக்கி போட்டுறாங்க. ரிப்போர்ட்டர் வீட்டுக்கு போகும்போது காரை மரத்துல மோதுனதுனால ரிட்டர்ன் வில்லேஜ்க்கு வராரு. வரும்போது ஜார்ஜ் வீட்டுக்கு யாரோ டார்ச் எடுத்துட்டு போறத பாக்குறாரு. அடுத்த நாள் காலையில லில்லி ஜார்ஜ் விளையாடிட்டு இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ மோப்லி இல்ல அவர் இறந்துட்டாருன்னு சொல்லுது. அப்போ இந்த கவலையை நம்ம மறந்தே ஆகணும்னு லில்லி சொல்றா. அப்போ செபஸ்டின் இல்ல இதை நம்ம பண்ணக்கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றான். ஒரு குட்டி கேக்குது ஜார்ஜை யார் கொன்னதுன்னு. லில்லி நீ ஏன் கொலை நினைக்கிறேன்னு கேக்குறா. அதுக்கு குட்டி சொல்லுது ஜார்ஜ் சொல்ற எல்லா கதையிலையுமே கொலை தானே நடக்கும்னு சொல்லிட்டு. அப்போ லில்லிக்கும் டவுட் வருது ஜார்ஜோட கை கலரா இருக்கிறத பார்த்துட்டு. ஆடு வளர்க்குறவர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு, நான் சைன் வாங்க வந்தேன் ஆனா அவர் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. போலீஸும் இவருக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ண பார்ப்பாங்க. லில்லியும் மோப்லியும் தான் இதை கண்டுபிடிக்கணும்னு தேட ஆரம்பிப்பாங்க.